நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாடியூல் பிபிசி. பிபிசினா பேப்பர் கிளிக். பேப்பர் கிளிக் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஆட் ரன் பண்றோம் அப்படின்னா, அந்த ஆடை யாராவது ஒருத்தவங்க ஒரு கிளிக் பண்றாங்க. அப்போதான் நமக்கு வந்து அந்த ஆடுக்கான பேமெண்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு கிளிக்குக்கும் ஒரு பேமெண்ட் ஸ்பெண்ட் ஆகும். அந்த மாதிரி மாடல் தான் இந்த பேப்பர் கிளிக். ஹவு டஸ் பிபிசி அட்வர்டைசிங் ஒர்க்கிங்? இந்த பிபிசி அட்வர்டைசிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ஆன்லைன்ல நம்ம ஆட ஷோ பண்றப்போ, யூசர்ஸ் வந்து நம்ம ஆட கிளிக் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து நம்மளோட வெப்சைட்குள்ளேயோ, இல்ல நம்ம ஒரு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்க்குள்ளேயோ போவாங்க. அந்த ஒன் கிளிக் பண்ணிட்டு போகும்போது, அந்த ஒன் கிளிக்குக்கான சார்ஜஸ் மட்டும் தான் நம்மளோட அக்கவுண்ட்லேருந்து டெபிட் ஆகும். அதே மாரி கீவேர்ட் பிட்டிங், ஆக்ஷன் சிஸ்டம், ஃபேக்டர்ஸ் பிட்டிங் அமௌண்ட், இந்த மாதிரி ஆட் குவாலிட்டி, இந்த மாதிரி எல்லா செட்டிங்குமே வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கீவேர்ட் பிட்டிங்னா, இந்த கீவேர்டுக்கு வந்து ஒரு கிளிக்குக்கு இவ்வளோ ருபீஸ், அந்த மாதிரி நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும் எல்லாமே. இது காமனா வந்து கூகுள் ஆட்ஸ்ல தான் வந்து நம்ம இந்த பிபிசியை யூஸ் பண்ணுவோம். கூகுள் ஆட்ஸ்ல பிபிசி வந்து எப்படி ஒர்க் ஆகுது? கீவேர்ட் செலக்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, கீவேர்ட் வந்து செலக்ட் பண்ணுவோம். என்னென்ன கீவேர்ட் வந்து நம்ம ஆட் வந்து லிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற வந்து கீவேர்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி, நமக்கான ரெலவெண்ட் கீவேர்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து ஆட் கிரியேஷன். நம்ம கீவேர்ட் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கான ஆடை வந்து நம்ம ரெடி பண்ணணும். எந்த ஆட் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகணுமோ அந்த ஆடை நம்ம ரெடி பண்ணுவோம். அடுத்து பிட்டிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிட்டிங். மேக்ஸிமம் ஒரு கிளிக்குக்கு எவ்வளோ பேமெண்ட் நடக்கணும் அப்படிங்கிறத ஆப்ஷனை வந்து நம்ம இதில் செட் பண்ணலாம். அடுத்து ஆட் பிளேஸ்மெண்ட். ஆட் வந்து எங்கெங்கெல்லாம் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். சர்ச் ரிசல்ட்ல வந்து டாப்ல பிளேஸ் ஆகிறது, அதுதான் வந்து காமனாக பிபிசி வந்து ஒர்க் ஆகிறது. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் அண்ட் பில்லிங். இப்போ வந்து ஆடை ஷோ பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம இங்கே பே பண்ண போகிறது கிடையாது. ஆடை கிளிக் பண்ணாதான் நமக்கான பேமெண்ட் வந்து இங்கேருந்து டெபிட் ஆகும். அதுதான் இந்த பேப்பர் கிளிக்கோட ஸ்பெஷாலிட்டி. லேண்டிங் பேஜ் அண்ட் கன்வர்ஷன். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து லிங்கை கிளிக் பண்ணி ஒரு நம்ம கொடுக்குற லிங்க் உள்ள போறாங்க. அதாவது ஒரு பேஜ்க்குள்ள போய் லேண்ட் ஆகுறாங்க. அதுதான் நம்மளோட லேண்டிங் பேஜ். அவங்க உள்ள போயிட்டு நமக்கு கஸ்டமராவோ லீடாவோ கன்வெர்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் வந்து மானிட்டரிங் அண்ட் ஆப்டிமைசேஷன். நம்ம வந்து கேம்பெயினை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மானிட்டர் பண்ண பண்ண அதோட பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். பிபிசி கீவேர்ட் ரிசர்ச். இப்போ வந்து நம்ம கீவேர்டை வந்து எப்படி ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிஸ்னஸோட கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி நம்ம கீவேர்ட்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். நம்ம ப்ராடக்டோட கோர் என்ன, நம்ம சர்வீஸோட கோர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு, அதை பேஸ் பண்ணி நம்ம கீவேர்டு வந்து ஃபைண்ட் பண்ணலாம். நெகட்டிவ் கீவேர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. நெகட்டிவ் கீவேர்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ பெஸ்ட்டு டிஷர்ட் இன் சென்னை அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணா நம்மளோடது வரலாம். ஒர்ஸ்ட் டிஷர்ட் இன் சென்னை அல்லது பேட் டிஷர்ட் இன் சென்னை அந்த மாதிரி போட்டா நம்மளோடது வரக்கூடாது. இந்த மாதிரி எந்தெந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ்க்குலாம் நம்மளோடது வரக்கூடாதோ அதையுமே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். லொகேஷன் வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ். இப்போ ஸ்பெசிஃபிக் லொகேஷன், இப்போ இன் சென்னை அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணேன்னா, அந்த மாதிரி நம்ம எந்த லொகேஷன்ல நம்மளோட ஆட் ஷோ ஆகணுமோ அந்த லொகேஷன் நம்ம கூட நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். பிபிசி கேம்பெயின் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம ஒரு பிபிசி கேம்பெயின் ஒன்று கிரியேட் பண்ண போறோம்னா, அதுல வந்து நம்ம நிறைய ஆட் குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கீவேர்ட்ஸே வந்து நம்ம நிறைய குரூப்ஸா வந்து டிவைட் பண்ணிக்க முடியும். கீவேர்ட்ஸ் வந்து நம்ம மானிட்டர் அண்ட் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ரெகுலரா வந்து நம்ம பிஐடி ஸ்ட்ராட்டஜி அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நம்ம ஆடோட பர்ஃபார்மன்ஸை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ரெகுலரா நம்ம அந்த கீவேர்ட்ஸை ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கிற கீவேர்ட்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு புதுசா நம்ம கீவேர்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ண முடியும். அதே மாதிரி ஏபி டெஸ்டிங்னு ஒன்று இருக்கு. எப்படின்னா இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட் வேரியேஷன்ஸை நம்ம ரன் பண்ணிட்டு அதிகமாக பர்ஃபார்ம் ஆகிற ஆடை வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். எலிவேட்டிங் லேண்டிங் பேஜ் பர்ஃபார்மன்ஸ். இப்போ வந்து ஆடோட பர்ஃபார்மன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம கொடுக்குற பிஐடி ஸ்ட்ராட்டஜி அந்த கவுண்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து நம்ம லேண்டிங் பேஜ், அதாவது எந்த பேஜில் போயிட்டு யூசர் லேண்ட் ஆவாங்களோ அதோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணியும் இருக்கு. நம்ம லேண்டிங் பேஜோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அலைன்மெண்ட் வித் ஆட் காப்பி. லேண்டிங் பேஜ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அந்த கண்டென்ட் எல்லாமே அலைன்மெண்ட் எல்லாமே
பக்காவா இருக்கா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து டெஸ்டிங் மெத்தடு நம்ம யூஸ் பண்ணலாம். ஏபி டெஸ்டிங் யூஸ் பண்ணி எந்த லேண்டிங் பேஜுக்கு நமக்கு கன்வர்ஷன் ரேட் அதிகமா இருக்கு. நம்ம 2, 3 லேண்டிங் பேஜ் வந்து குடுத்து, எந்த லேண்டிங் பேஜுக்கு அதிகமா கன்வர்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். குவாலிட்டி ஸ்கோர் இம்ப்ரூவ்மென்ட். ஆ லேண்டிங் பேஜோட குவாலிட்டி, அதாவது அங்க யூஸ் பண்ற இமேஜஸா இருக்கட்டும், டெக்ஸ்ட்டா இருக்கட்டும், ஒரு குவோட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம குவாலிட்டியா வச்சுக்கணும். அதே மாரி லேண்டிங் பேஜோட ஸ்பீட் வந்து அதிகமா இருந்தா தான், உடனே வேகமா லோட் ஆனா தான், யூசருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். யூசர் வந்து உடனே ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. அதே மாரி காம்படிட்டர் அனாலிசிஸ். நம்ம காம்படிட்டர் எந்த மாரி லேண்டிங் பேஜ் வச்சிருக்காங்களோ, அதோட இன்சைட்ட வந்து நம்ம அனலைஸ் பண்ணி, அத விட பெட்டரா நம்ம பண்ணுனா தான் நமக்கு வந்து அ ஒரு பெஸ்ட் ரெஸ்பான்ஸா இருக்கும். நம்ம வந்து நம்மளோட ஆட வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் மேனேஜ்மென்ட். இப்ப நம்ம ரெகுலரா நம்ம ஆட் ரன் பண்ண எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்ஜெட்டையுமே வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கணும். அதே மாரி ரெகுலரா நம்ம ரிப்போர்ட்ஸுமே ஜெனரேட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஆ அடுத்து நம்ம வந்து அல்காரிதம்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா, நம்ம அந்த இண்டஸ்ட்ரி ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ஆடோட ஆப்டிமைசேஷன வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருக்கும். நான் ஆல்ரெடி கூகுளோட அல்காரிதம் பத்தி சொல்லியிருப்பேன். அதே சேம் தான். இதுக்குமே கூகுள்ல தான் நம்ம ஆட் ரன் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால, இதோட அல்காரிதத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் இதோட பிரைமரி டாஸ்க்கா இருக்கும். அந்த சேஞ்சஸ்க்கு அல்காரிதம் நடக்கிற சேஞ்சஸ்க்கு நம்ம அடாப்ட் ஆகி, இந்த பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்கோ, அது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணா நமக்கான ரிசல்ட்ஸ் வந்து பெஸ்ட்டா இருக்கும். இத பத்தி இன்னும் இன்டெப்த்தா எப்படி பிபிசி ஆட் செட்டப் பண்றது, இன்னும் வந்து எப்படி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் ரன் பண்றது, அதோட ரிப்போர்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, இத பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்க இன்டெப்த்தா வந்து எங்களோட கோர்ஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்ப நம்ம பார்த்தது ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். இத பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே இந்த ஒர்க் ஷாப்போட எண்ட்ல நீங்க கேட்கலாம்.